எதிராக இருக்கிற காரியத்தை பேசாதீங்க. உங்களுக்கு எதிராக செயல்படுகிறத பேசாதீங்க. உங்களுக்கு எதிராக வேலை செய்யற ஆட்களை பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு எதிராக காரியங்கள் நடக்குதா பேசாதீங்க. அதை மேற்கொள்ளக்கூடிய யெகோவா ஈரே. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. இன்றைக்கு நம்ம அநேகர் வேதனையில் இருக்கிறோம். நிச்சயமா நம்முடைய வேதனையை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் இந்த உலகத்திலே சிறந்தது, இந்த உலகத்திலே என்னை நல்லா வாழ வைப்பது, இந்த உலகத்திலே என்னை நல்லவர்களாய் மாற்றுவது, நல்லவர்களாய் வைப்பது, இந்த உலகத்திலேயே என் வாழ்க்கையை கட்டி எழுப்புவது, இந்த உலகத்திலே சிறந்தது எது என்றால் கர்த்தருடைய வார்த்தை. எப்படி இயேசு கல்லறுக்குள்ள இருக்கிற லாசருவை வெளியே கொண்டு வாயில சொல்லி கொண்டு வந்தாரோ, அதே போல உங்க ஜெபத்துல ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ணணும்? உங்க குடும்பத்துல ஆசீர்வாதத்தை கட்டவிழுக்கணும், உங்க வேலையில ஆசீர்வாதத்தை கட்டவிழுக்கணும், உங்க பொருளாதாரத்துல ஆசீர்வாதத்தை கட்டவிழுக்கணும், உங்க பிள்ளைகள் மேல ஆசீர்வாதத்தை கட்டவிழுக்கணும், உங்க வீட்டு மேல ஆசீர்வாதத்தை கட்டவிழுக்கணும், நீங்க யூஸ் பண்ணுகிற பொருட்கள் மேல ஆசீர்வாதத்தை கட்டவிழுக்கணும், நீங்க நடக்கிற பொழுது ஆசீர்வாதத்தை கட்ட உழுக்கணும், அடுப்படியை பார்த்து என்ன பண்ணணும்? ஆசீர்வாதத்தை கட்ட உழுக்கணும். நீங்க எதெல்லாம் கட்ட உழுக்குறீங்களோ அது எல்லாம் பரலோகத்துல கட்ட உழுக்கப்பட்டிருக்கும். நம்ம கட்ட உழுக்கணும். ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும்? இல்லையா ஆசீர்வாதத்தை கட்ட விழுங்க. எதிராக இருக்கிற காரியத்தை பேசாதீங்க. உங்களுக்கு எதிராக செயல்படுகிறத பேசாதீங்க. உங்களுக்கு எதிராக வேலை செய்யற ஆட்களை பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு எதிராக காரியங்கள் நடக்குதா பேசாதீங்க. அதை மேற்கொள்ளக்கூடிய வசனத்தை பேசுங்க வாயில. நான் சொல்லுகிறேன், வசன கிரியை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசன கிரியை செய்யுங்க. நம்புறீங்களாங்க? வசனத்தை பேசுங்க. எதிராக ஒரு காரியம் உங்களுக்கு எதிராக செயல்படுறப்ப உரிமையா போய் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுங்க? வசனத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, இது எனக்கு எதிராக இருக்குது, இதுக்கு எதிராக செயல்படுகிறது, இது எதிராக எனக்கு வருகிறது, இதனால எனக்கு இப்படிப்பட்ட மன உளைச்சல்கள் வருகிறது, நான் கஷ்டப்படுகிறேன், இதுல இருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, சரியாக்குங்க. உங்களால் அன்றி வேற ஒருவரால் என்ன பண்ண முடியாது? விடுதலை ஆக்க முடியாது. இதை உங்களுடைய கரத்துல நான் கொடுத்து விட்டேன், நீங்க பார்த்து கொள்ளுங்க. யெகோவா ஈரே. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. அவ்வளவுதான். ஒரு ஸ்மால் ஜெபம், ஒரு சின்ன ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும்.